1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை பலியினுடைய மேன்மையை நம்முடைய ஆத்மாவிலே சிந்தித்து தியானித்து பாடி அவரை ஸ்தோத்திரித்து இந்த பந்தியிலே பங்கெடுக்கிற இந்த வேளையிலும் கூட நாம் வாசித்த இந்த 2 வேத வசனங்களிலும் நம்முடைய ஆராதனையுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி அந்த 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வனாந்திர வாழ்க்கையில ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்றும் ஞான பானத்தை குடித்தார்கள் என்றும் அந்த ஞான கண்மலையினுடைய தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று வேதத்திலே படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய அந்த 40 வருஷ வனாந்திர வாழ்க்கையில அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தேவன் தண்ணீரை புறப்பட பண்ணினார் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு பாறையில் இருந்து தேவனால் தண்ணீரை உண்டு பண்ண முடியும். அது ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம், பெண்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய தெருவு கூட்டமே. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவருடைய வனாந்திர பிரயாணத்திலே அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருந்தார். அதை கண்மலையினுடைய அந்த தண்ணீரினாலே அவருடைய தாகத்தை தீர்த்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இப்படி இங்கே புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலே ஆவியானவர் சொல்கிறார், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துதான். எனவே அவர்கள் அந்த ஞான கண்மலையினுடைய தண்ணீரை குடித்தார்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில 2 முறை அவர்கள் இந்த கண்மலையினுடைய தண்ணீரை குடித்ததாக நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அதிலே பாருங்கள், முதலாவதாக யாத்ராம புத்தகம் 17வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில யாத்ராமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஈரமாய் படிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் குடிக்காது தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு முன்பாக செய்தான். இங்கே வாசிக்கிறோம், அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை. அப்பொழுது தேவன் அங்கே சொல்கிறார், அந்த கண்மலையை அடி என்று சொல்கிறார். அந்த கண்மலையை அடி, அதிலிருந்து என்ன செய்யும்? தண்ணீர் புறப்படும். அதை இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் குடிப்பார்கள் என்று அங்கே தேவன் சொல்கிறதை வாசிக்கிறோம். எந்த விதமான ஆழமான கிணறு தோண்டாதபடிக்கு அல்லது கண்மலையை குடைந்து அந்த மாதிரி போர் போட்டு இன்றைக்கு உலகத்தில் தண்ணீர் வர வைக்கிறார்கள். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், அந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிறார். எனவே அதை அடித்தால் அதிலிருந்து தண்ணீர் வரும் என்பது தேவனுடைய ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையில இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேதத்திலே வாசித்தோம், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அப்ப அங்கே கண்மலை அடிக்கப்பட்டது. அதே போல இங்க ஞான கண்மலையாகிய கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார் என்கிறதான அந்த சத்தியத்தை இந்த மேஜை நமக்கு வாரந்தோறும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பைபிளை வாசிக்கிற வேளையில மத்திய 27:30 வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசிலே அடித்தார்கள் என்று வாசிக்கிறோம், அவருடைய தலையில அடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னத்திலே அறைந்தார்கள், அடித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஞான கண்மலை அங்கே பழைய ஏற்பாட்டிலே கண்மலை அடிக்கப்பட்டது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் அங்கே தலையிலே அடிக்கப்படுகிறார், முதுகிலே சாட்டையினாலே அடிக்கப்படுகிறார், கைகளிலும் கால்களிலும் ஆணியினாலே அடிக்கப்படுகிறார், அவருடைய விழாவிலே அந்த மாதிரியாக அடிக்கப்படுகிறார். இதெல்லாம் எதற்காக என்று நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில அந்த ஏசாயா 53வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் எழுதமாய் படிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 3-4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுவதற்குமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டப்பட்டப்பட்டிருந்தார், அவர் எல்லாரும் 4-5. மெய்யாக நம்முடைய பார்வையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்றோம்.
நம்முடைய மேல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாளித்து ஒரு வாக்கினை அவர் தந்தது அவருடைய கல்வியாளர். இந்த 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எதற்காக கிறிஸ்து அடிக்கப்பட்டார்? நம்முடைய பாடுகளை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே என்கிற வார்த்தை வருகிறது. யோவான் சுவிசேஷத்துல அந்த மெய்யாகவே என்கிற வார்த்தையும் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்று சொல்கிறதை நான் வாசிக்கிறேன். இந்த மெய்யாகவே என்று சொன்னால் மனிதனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த மெய்யாகவே என்கிற வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். இங்கே மெய்யாகவே கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. நம்முடைய என்ற வேதத்திலே வாசிக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டிலே கன்மலை அழிக்கப்பட்டது எதற்காக? இஸ்ரவேலுடைய மக்களுடைய தாகம் தீர்வதற்காக. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று கேட்டால் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்கு பதிலாளாக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக அவர் அடிக்கப்பட்டார். ஆகையினால இன்றைக்கு அவருடைய சிலுவை மரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய ஆத்ம தாகத்தையும் நம்முடைய ஆத்ம பசியை என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அவர் தீர்த்திருக்கிறார். அதை தீர்ப்பதற்காகத்தான் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் அடிக்கப்பட்டார். பாட்டு புத்தகத்துல கூட இந்த 111வது பாட்டு பாடுவோம். பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே என்று பக்தன் பாடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை அவர் பிளந்ததுனால அந்த பிளவுண்ட கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கு பாவ சாபம் நீங்கினவர்களாக பத்திரமாக அவருடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய பாவ தோஷங்களை நீக்குவதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய குற்றமில்லாத அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினார் என்பதை இந்த மேஜையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பழைய பாட்டில ஞான போஜனம் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையில தேவன் அந்த வானத்திலிருந்து அந்த மன்னாவை பொழிந்தள்ளினார். எனவே அந்த மன்னா அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டால் போஜனம் என்று எழுதவில்லை, அது ஞான போஜனம் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த இந்த கண்மலையில் என்ன செய்வது கேட்டால் தண்ணீர் வந்தது, அதை என்ன வாசிக்கிறோம்? ஞான பானம் என்று வாசிக்கிறோம். அந்த ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அந்த கண்மலை யார் என்று கேட்டால் கிறிஸ்து. அப்ப நம்முடைய ஆத்தும தாகத்தையும் நம்முடைய ஆத்தும பசியையும் நிவர்த்தி செய்யக்கூடியது என்ன என்று கேட்டால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த ஞான போஜனம் அவருடைய சரீரம், அவருடைய அப்பம். இந்த ஞான பானம் அடிக்கப்பட்ட பிளக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து வழிந்த அந்த வெளியேறப்பட்ட அந்த இரத்தம் அதை இந்த பாத்திரத்திற்கு ரசமானது என்ன செய்கிறது கேட்டால் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில பழைய ஏற்பாட்டிலே ஞான பூஜனம் ஞான பானம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையில யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில அதிலே விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இங்கே வாசிக்கிறோம், இயேசு நானே ஜீவாப்பம், நானே ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் செய்தான் ஒரு காலம் தாகம் அடையான். நான் கொடுக்க இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இந்த வார்த்தையை பாருங்க, ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலம் அங்கே தாகம் அடையான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையில வானத்திலிருந்து தேவன் கொடுத்ததான அந்த மன்னா, அந்த ஞான போஜனம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அதே போல இன்றைக்கு நம்மளுக்கு சரீர பிரகாரமாக அல்ல, நம்முடைய ஆத்மீக பிரகாரமான நம்முடைய ஆத்ம தாகத்தையும் நம்முடைய ஆத்ம பசியையும் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் கிறிஸ்து நிவர்த்தி செய்திருக்கிறார். இன்னமாக அந்த அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவர் ஜீவ அப்பம், அவர் ஜீவ தண்ணீர் என்று வேதத்திலே வாசிக்கும். அந்த ஜீவ அப்பம் அவருடைய சரீரம், அந்த ஜீவ தண்ணீர் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம். அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆத்தும தாகத்தை, நம்முடைய ஆத்தும பசி என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் தேவன் நிவர்த்தி செய்திருக்கிறார். ஆகையினால்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக போதுமானவர் என்கிற நிலைமையிலே இருக்கிறோம். ஆண்டவரை அறியாததுக்கு முன்னால நம்ம எத்தனை கோயிலுக்கு போனோம், எத்தனை ஊருக்கு போனோம், எவனே இதெல்லாம் தெய்வம் இதை கும்பிடு உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம் சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என்னைக்கு ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையில இருந்து நம்முடைய ஜீவன நாளளவும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நம்ம ஆராதனை செய்யறது இல்ல, வழிபாடு செய்யறது இல்ல, எங்கேயும் போறது இல்லை. ஏன்? ஆண்டவர் நமக்கு போதுமானவர். அவர் நம்முடைய ஆத்ம தாகத்தை, நம்முடைய ஆத்ம பசியை தீர்த்ததுனால இன்னைக்கு நம்ம ஊர் ஊரா சுற்றுறது இல்லை, அநேக புண்ணிய சேத்திரங்களை நாடி போகிறது இல்லை, எந்த விதமான பக்தி கருத்த ஆசாரங்களையும் நம்ம செய்யறது இல்லை. அவர் கொடுத்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அப்பம் ஜீவ அப்பம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று கேட்டால் அவர் என்ன மாதிரியாக ஜீவனுள்ள தேவன். அதைத்தான் மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதை பெற்றுக் கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான கிரயமும் கொடுக்கல. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனம், 21வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிற வேளையில நோக்கி ஆயிட்டு அல்பாவும் ஓய்வாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். பாருங்க, தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இதே வாக்கியம் 22:17 எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 72:17. ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். நம்ம யாரும் கிரயம் கொடுக்கல, பாவ மன்னிப்புக்காக முதல் நடக்கல, அலிலியா சொல்ற 1000 தடவை சொல்லல, அல்லது வேற எந்த பக்தி கருத்த எந்த விதமான கிரியை நம்ம செய்யல. தேவனுடைய கிருபையினால தெய்வம் நமக்கு இலவசமாக இந்த பாவ மன்னிப்பையும், இந்த பரிசுத்த வாழ்க்கையும், இந்த மெய் தேவனை சேவிக்கக்கூடியதான சாத்தியத்தையும் அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை பெற்று தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்கு சிந்தி இலவசமாக கிருபையாக இன்னைக்கு அவரை ஆராதிக்கக்கூடியதான இந்த பாக்கியத்தை மேன்மையை செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அதுதான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஞான போஜனம், ஞான பானம் என்று வாசிக்கிறோம். அதே போல இன்னைக்கு ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பமாகிய அந்த கிறிஸ்துவனுடைய இந்த சரீரத்தமாகிய அப்பத்திலும் அவருடைய இரத்தமாகிய இந்த பாத்த ரசத்திலையும் நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பானம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆத்ம தாகத்தை, என்னுடைய ஆத்ம பசி என்ன செய்திருக்கிறேன், இன்றைக்கு நீ நிவர்த்தி ஆக்கி இருக்கிறேன். 107வது சங்கீதம் 8வது வசனம் பாருங்க. 107வது சங்கீதம் 8வது வசனம், அதுல எவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. கவனமுள்ள சரீரத்தை அல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர், நம்ம யாருமே வயிற்று பசி வராது அப்படி பைபிள் சொல்லல. கவனமுள்ள ஆத்மாவை. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பசியுள்ள ஆத்மாவை யாரை நிரப்புகிறது, யார் திருப்தியாக்குகிறது? கர்த்தர். வசனத்தில் அதை எழுதியிருக்கு. கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை என்ன செய்கிறார்? நன்மையினாலே நிரப்புகிறார். அறகுறையா இல்ல, முழுமையாக அவர் என்ன செய்கிறார்? அந்த மாதிரியாக நிரப்பினார். அதனால இன்றைக்கு நம்முடைய ஆத்ம தாகம், நம்முடைய ஆத்ம பசி ஆண்டவர் நீக்கி திருப்தியாக்கி இருக்கிறார், நிரப்பி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை இந்த மேஜை நமக்கு பாரந்தோறும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறார். இதுமாக நீங்கள் அந்த எரேமியா 31வது அதிகாரம் 25வது வசனங்களை பாருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 25வது வசனம், அதுல விதமாய் வாசிக்கிறோம். எரேமியா 31 பாருங்க. இந்த வசனத்துல பாத்தீங்களா, நான் விடாய்த்த ஆத்மாவே, வாழ்க்கையிலே பாவத்தினாலே தொய்ந்து போய் சீரழிந்து இந்த உலகத்துல வாழ்க்கையை காட்டுவோம் சாவது என்கிற நிலையிலே தொய்ந்து போன நம்முடைய ஆத்மாவை அந்த ஞான போஜனத்தினாலே, அந்த ஞான கண்மணியினுடைய தண்ணீரினாலே, தன்னுடைய ஜீவ அப்பத்தினாலே, தன்னுடைய ஜீவ தண்ணீரினாலே கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும்
நிரப்புகிறார். அங்கேயும் பாத்தீங்களா, ஆத்துமாவை, சரீரப்பிரகாரமான காரியம், ஆத்துமாவை, ஆவிக்குரிய காரியம். எனவே கர்த்தருடைய மேஜை நம்முடைய ஆத்தும தாகத்தை, நம்முடைய ஆத்தும பசியை அவர் என்ன செய்திருக்கிறார்? நிவர்த்தி ஆக்கி இருக்கிறார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இவைகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுடைய ஒரு நிறைவான சமாதானம், ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு பாவ மன்னிப்புடைய நிச்சயம், ஒரு திருப்தியோடு என்ன செய்வோம் என்று கேட்டால் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதனால 103வது சங்கத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்மளை அடிக்கடி சொல்லுகிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரீரம் இல்ல கையை கால ஆட்டிக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு கத்திக்கிட்டு இல்ல, என் ஆத்மாவே, நம்முடைய ஆத்மாவில் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவரை பாட வேண்டும். காரணம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எனவே கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தார், நம்முடைய ஆத்ம தாகத்தை, நம்முடைய ஆத்ம பசியை நிவர்த்தி செய்தார். எதன் மூலமாக? அடிக்கப்பட்டதன் மூலமாக. எனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த கண்மலையை அடித்தார்கள், அதில் இருந்து தண்ணீர் வந்தது, அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இன்னொரு இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அந்த கண்மலையில இருந்து தண்ணீர் வந்ததாக என்னாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். என்னாகமம் 20:8. நீ கோடை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனை ஆரோனையும் சபையாரை சுற்றி வர செய்து அவர்கள் கண்ணுக்கு முன்பாக கண்மையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது தண்ணீர் தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மையிலும் தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் ஒரு மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இங்க என்ன வாசிக்கிறோம்? அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள். அங்கே கண்மலையை அடி தண்ணீர் வரும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் என்று கேட்டால் கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது என்ன செய்யப்படும்? உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும், அங்கே தண்ணீர் வரும் என்று வேதத்திலே வாசிக்கும். 1 கொரிந்தியர்ல வாசித்தோம், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அப்ப கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னுடைய சொந்த ஜீவனையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு அந்த கண்மலை என்ன செய்திருக்கிறார்? அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல ஞான கண்மலையாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் இன்றைக்கு நமக்காக பரலோகத்தில் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 9:24. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினாலே செய்யப்பட்டதுமாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். அடிக்கப்பட்ட கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று கேட்டால் பரலோகத்திலே நமக்காக தேவனுடைய சமூகத்திலே அவர் பிரத்யட்சமாக இருக்கிறார் என்று ஏற்று வாசிக்கிறோம். எதற்காக பிரத்யட்சமாக இருக்கிறார்? அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26, 27 நான் வாசிக்கிற வேளையில 25 வாசிக்கிற வேளையில எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. மூலமாய் தேவனிடத்தில் பேசுகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக. இப்ப பரலோகத்தில் என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசுகிறார். இதே வசனத்தை இன்னொரு வசனங்களை பாருங்க. அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பாவம் செய்யாதபடிக்கு இவரை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாராய் இருக்கிறார். இன்றைக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் பேசுகிறார். அங்கே கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அடிக்கப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். எங்கே? பரலோகத்திலே. பரலோகத்திலே மாத்திரமல்ல, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறார்? அவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் சபை கூடி வருகிற வேலையில் எல்லாம் இது சாதாரண கட்டடம் தான். ஆனா இன்றைக்கு இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறபடினாலே இப்பொழுது தேவன் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார், நம்மோடு கூட உருவாடக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த மேஜையை நினைவுபடுத்துகிறேன். இன்னைக்கு மனிதர்கள் தெய்வத்தை தேடி ஊருவா போறான், எவ்வளவு காசுகளை செலவு பண்றான், பைசா கூட செலவிடாதபடிக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்திலேயே தெய்வ பிரசன்னத்தையும் தேவனுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதான இந்த சாக்கியம் வீட்டிலிருந்த கிறிஸ்துவானவர் மூலமாக, அடிக்கப்பட்ட கண்மலையின் மூலமாக நமக்கு கிடைத்ததாக இருக்கிறது.
எனவே அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். புரிந்தேரில் வாசித்தோம். அந்த ஞான கண்மலை யாரு? கிறிஸ்து. அவர் கொடுக்கிறது ஞான போஜனம், அதை ஞான பானம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்திலே தேவன் ஒருவர் மாத்திரம்தான் ஞானம் உள்ளவர். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுல அந்த ரோமர்கள் நிறுவனத்துல கூட நம்ம வாசிக்கிற வேலையில ரோமர்கள் நிறுவனம் அந்த கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் பாருங்க. ரோமர் 16வது அதிகாரம் 27வது வசனம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு, இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஞானமுள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஞான கண்மலை. அவர் நமக்கு கொடுக்கிறது ஞான போஜனம். அவர் ஒருவர்தான் ஜீவன் உள்ளவர். அவர் நமக்கு கொடுக்கிறது ஜீவப்போ, அந்த ஜீவ தண்ணீர். இதை பானம் பண்ணும்படியாக, இதில் பங்கெடுக்க முடியாத இந்த பாக்கியத்தை தேவன் என்ன செய்தா நமக்கு கொடுத்திருக்க. அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பழைய காட்டு தெய்வ மக்களுக்கு அது ஞானமானது. புதிய பாட்டிருக்கிற தெய்வ மக்களாகிய நமக்கு இது ஜீவன் உள்ளது. எனவே ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த கண்மலையை பார்த்து பேசு, இந்த கண்மலையை அடி அப்படின்லாம் யார் சொன்னது? தேவன் சொன்னார். இது மோசையுடைய தீர்மானம் அல்ல, அல்லது மோசையை தானாக ஏற்படுத்திக் கொண்டது அல்ல. கண்மலையாகி அடி என்று சொன்னது தேவன் தான். இந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னதும் தேவன் தான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை கேட்கிறது யாரு? பிரதர் சபக்காராங்க, யாக்கோபு அல்ல, யோவான் அல்ல, பேதுரு அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எங்க வர வர செய்யுங்க. அநேக சொல்லுவாங்க, உங்க சபையில என்ன செய்றீங்க? ஒரு சடங்காச்சாரம் கூட வர வர செய்றீங்க. இது சடங்காச்சாரம் இல்ல, இது தெய்வத்துடைய சட்டம். தேவன் செய்யுங்கள் என்று சொன்னார். அதனால இதை நம்ம செய்யறோம். கண்மலையை பார்த்து பேச, கண்மலையை அடி என்று சொன்னது மோசையுடைய செயல் அல்ல, மோசையுடைய தீர்மானம் அல்ல. தெய்வம் சொன்னாரு, அவன் அதை செஞ்சான். தண்ணீர் வந்தது. அதே போல இன்னைக்கு என்னை நினைவு கூறும்படி, என் மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, தெய்வத்துடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு என்ன செய்கிறோம்? இந்த பரிசுத்த ஆராதனை, இந்த தேவ பந்தியில நாம் என்ன செய்கிறோம்? பங்கெடுத்து அவரை ஆராதிக்கிறோம் என்கிறதான அந்த தைரியத்தோடும் அந்த முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் நானும் அவரை ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதித்து அந்த அப்பத்திலும் அந்த பாத்திரத்திலும் பங்கெடுக்கிற வேளையில ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவே, எனக்காக அடிக்கப்பட்டேன், எனக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்து உங்களுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினீர், என்னுடைய ஆத்ம தாகத்தையும் என்னுடைய ஆத்ம பசியையும் நீ திருப்தியாக்கி இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நிறைவோடு கூட, ஒரு ஆவிக்குரிய திருப்தியோடு கூட உண்மை ஆராதிக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய மனோ வெளிச்சத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு காலத்துல மனுஷன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கு நான் செய்கிற இந்த காரியம், நீ சொன்ன அந்த தெய்வ வாக்கை, அந்த தெய்வ சட்டத்தை, அந்த தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிறேன். இந்த பந்தியிலே பங்கெடுக்கிற அந்த சிந்தனையோடு கூட நீங்கள் நான் இந்த பந்தியிலே பங்கெடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சபையாக மகிமைப்படுத்துவோம். ஆமென்.